மனைவியின் கையை பிடித்து அறைக்குள் இழுத்தவன் அங்கு நின்னுண்டு அவனோடு என்ன பேச்சு? உன்னை சொல்லணும். எப்படா யாராவது கிடைப்பா என்ன அரட்டை அடிக்கலாம்னு போச்சு. பேசுற ஒன்ற வாய ஃபர்ஸ்ட் மூடணும் என்றவனிடம் அவள் கண்ணில் மின்னலுடன் பழைய குறும்பு தலை தூக்க, எப்படின்னு நான் சொல்லட்டுமா என்றவள் கையில் இருந்த பிளாஸ்கை திறந்து அதன் மூடியில் ஒரு வாய் பாலை விட்டு வாயில் ஊற்றுக்கொண்டு இப்படிதான் என்று கையால் செய்கை காட்ட, அதில் மயங்கியவன் அந்த பாலை தனக்குமாக பங்கு வைக்க செய்த சாகசங்கள் பல. இருங்க, உங்க காலில விழுந்து கும்பிடணும் சொல்லி அனுப்புனாங்க. அப்புறம் அவளை வழி நடத்தி சென்று தயாராக வைத்திருந்த அந்த பாவாடை தாவணியை கொடுத்தவன், ஃபர்ஸ்ட் இத போட்டுண்டு வாடா கண்ணம்மா, காத்தால இருந்தே இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று ஆசையுடன் சொல்ல, அவன் ஆசையை உடனே நிறைவேற்ற விளைந்தவளை வேறெங்கும் போக விடவில்லை. அவன் பிடிவாதமாக அங்கேயே மாற்ற வைத்தவன் அவளை திரும்ப சொல்லி அழகு பார்க்க அவளுக்கு கூச்சமாக இருந்தது. போதுங்க. என்ன போதும்? ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தாரா. நாளைக்கு முதல் வேலையா இதே மாதிரி இன்னும் ஒரு 10 ட்ரெஸ் வாங்கலாம். அச்சோ வேணாங்க, ஆசைப்பட்டேன் தான். அதுக்காக 10 வேணாம், இன்னும் 2 வேணும்னா எடுக்கலாம். பேசிக்கொண்டே இருந்தவளை தன்னிடம் இழுத்தவன், இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் நிதானமா, இப்ப நிறைய வேலை இருக்கு. ஃபேக் பியூட்டி பார்க்கணும் நான். கும்பிடுறது அவனை நெட்டி தள்ளி கேட்க, அவன் அதெல்லாம் வேண்டாம் தாமர என்று ஆயாசத்துடன் சொல்ல, பொறவு பொறவு என்ன என்ன நடக்கும்னு தெரியாதா? ஏன் தெரியாம? நம்ம தைலா கூட அப்பப்போ நிறைய சினிமா பார்த்திருக்கேன். அதுல ஹீரோவும் அவங்க பொண்டாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே என சந்தோஷமாக தன்னுடைய அறிவு திறமையை பறைசாற்ற, அவன் கண்ணில் சிரிப்புடன் அவளை பார்த்தான். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? சட்டியும் பானையும் கழுக்கென்று சிரித்தவள், ஆனா அதை இங்க செய்ய முடியாதே என்றாள். ஏன் ஏன் அதான் ஏங்குற? கேள்வி கணைகள் புறப்பட, அதுக்கு யாராவது பாட்டு பாடணும், மியூசிக் எல்லாம் வரணும். முதல்ல நாம 2 பேரும் இந்த நாட்டிலேயே இருக்க கூடாது தெரியுமா? ஏதாவது மலை மேல டான்ஸ் ஆடணும் என்று விழி விரித்து கையாட்டி அபிநயித்து சொல்ல, மயங்கிய மன்னவன் அதையெல்லாம் அவளை தன்னுடைய செயல்களாலேயே உணர வைக்க, அங்கே ஒரு நிஜ காதல் காவியம் நிழலில் பின்னணியில் அரங்கேற்றம் கண்டது. அவர்கள் வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் சின்னுவுக்கும் தொட்டிலில் போட என்ன பெயர் சொல்ல போகிறாள் தாமரை என்று அனைவரும் லேசாக பார்க்க, அவள் வஸ்தனின் கண்களை பார்த்தபடி குழந்தை காதில் ஸ்ரீ பூஜா ஸ்ரீ பூஜா ஸ்ரீ பூஜா என்று 3 முறை சொல்ல, அவள் யார் நினைவாக அந்த பெயரை வைத்தாள் என்று புரிந்த அனைவர் மனமும் நெகிழ்ந்தது. ஜெய்யுவுக்கு தனக்கு இருந்தும் இல்லாமல் போன தங்கை தாமரை வடிவில் வந்திருக்கிறாள் என்று இருக்க, மற்றவர்களுக்கோ வஸ்தனின் இளைந்த வாழ்க்கை சீர்தூக்கி நிறுத்தவே தாமரையை அவனுடன் இணைத்தான் மேலிருப்பவன் என்று இருந்தது. ஜெய்யுவுக்கு தன் தங்கையின் குழந்தையின் பெயரை தன்னுள் தாங்கி இந்த பெயர் இருந்தமையால் அது தங்கையுடன் சேர்த்து அந்த குழந்தையையும் இவர்கள் மத்தியில் வாழ வைக்கிறது என்ற நிகழ்ச்சி. கங்கைக்கும் சின்னசாமிக்கும் மரித்து போன பூவின் நினைவாக அவள் பெயரை வைத்ததால்
அந்த நெகிழ்வு. ஆக மொத்தம் எல்லாருக்குமே பிடித்திருந்தது அந்த பெயர். முதல் நாள் இரவு வஸ்தனிடம் இந்த பெயரை கூறிவிட்டு அவன் முகம் பார்க்க ஒன்றுமே சொல்லாமல் அவள் நெற்றியில் முத்தமிட்டு தன்னுடைய ஒப்புதலை அளித்திருந்தான் தலைவன். அன்று முழுதும் ஏதோ யோசனையில் இருந்தாள் கங்கை. சின்னசாமி அவளிடம் மாப்பிள்ளை சொல்லி இருப்பதை கூறிவிட்டு கடைசி முடிவு அவளுடையது என்று கூற முதல் முறையாக அவள் இந்த தொட்டில் வைபவம் முடிந்ததும் சின்னசாமியிடம் வந்து, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செஞ்சிடலாம், நீங்களே மாப்பிள்ளை தம்பிட்ட சொல்லிடுங்க, பாவம் நம்ம பேர பசங்களுக்கு நாம பக்கத்துல இருந்தா உதவியா இருக்கும்ல என்று அவருக்கும் ஆதரவாக பேச, அவளிடம் சிறுவாணியை பற்றிய உண்மையை மறைத்தது பற்றி முதல் முறையாக வருந்தினார் அவர். 5 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் கம்பெனியில் அதே வருடாந்திர டீலர்ஸ் கான்ஃபரன்ஸ் மும்முரமாக எதையோ விவாதித்து கொண்டிருக்க வஸ்தன் அந்த ஹாலின் கதவு திறப்பதை கடை கண்ணால் பார்த்தான். அருகில் இருந்த ஏஞ்சல், நான் பார்க்கிறேன் சார் என்று சொல்ல அவளை கையமர்த்தி தடுத்து, நெவர் மைண்ட் என்றவன் குழுமி இருந்த எல்லோரிடமும், அவ்வளவுதான் பேக்ஸ், இனிமே நீங்க உங்களுக்கு கொடுக்கிற இலக்க அடைய வேண்டியதுதான். என்னோட ஆபீஸின் கதவு உங்களுக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும், நீங்க இனிமேல் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் என்று தன்னுடைய போனை எடுத்து கொண்டு நகர ஆரம்பிக்க, அவர்களுடைய பாண்டிச்சேரி டீலர், சார் எப்பொழுதும்னா இப்போதே வரலாமா சார் என்று கேட்க, சிரித்த வஸ்தன், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தானே விக்ரமன், நீங்க ஒத்துமையா தானே இருக்கீங்க என்றதும் வருவது தெரிந்து அவர் ஆம் என்று தலையை ஆட்ட, வஸ்தன், அப்போ உங்களுக்கு புரியும், இப்ப மட்டும் நான் போகலன்னா என் குடும்ப ஒற்றுமை கேள்விக்குறியா ஆகிடும். வெல், உங்களுக்கு நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு என் மனைவி செந்தாமரை ஸ்ரீவஸ்தன் ஒரு குழந்தைகள் காமிக் புக் எழுத்தாளராக இந்த உலகத்துக்கு அறிமுகமாக போறா. அவளோட ஃபர்ஸ்ட் புக் வெளியீட்டு விழா இன்னும் 1 மணி நேரத்தில். மேடம் ஒரு முறை கூட என்னிடம் நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லல, இதுல இருந்து என்ன தெரியுது என கேட்க, ஒட்டுமொத்தமாக அனைவரும், அப்படின்னா நீங்க போகலனா உங்களுக்கு ஆப்புதான் சார் என்று தலையை ஆட்ட, சிரித்தபடி, கரெக்ட், வான்னு சொன்னா கூட இதனால வர முடியலன்னு சொல்லிடலாம், ஆனால் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா நீ மட்டும் வராம இருப்ப அப்படின்னு நம்மள போட்டு பாக்குற வேலை சரிதானே என்றவன் அவசரமாக தன்னுடைய அறைக்கு வர, அங்கே இவனுடைய சேரில் இவனை தன்னுடைய பாசத்தால் ஆட்டுவித்து கொண்டிருந்த தாமரை கோபமாக அமர்ந்திருந்தாள். என்னடா கண்ணம்மா, நீ அங்க ஃபங்க்ஷன்ல இல்லாம இங்க இருக்க, நான் தான் வந்துடுவேன்னு சொன்னனே என்று அவளிடம் வந்து அவளை எழுப்ப, நான் எப்படி தனியா போவேன், நீங்க பக்கத்துல இருக்கணும் எப்பொழுதும் என்று சொல்லி அவன் கைப்பிடியை உதற, அச்சோ என்ற கண்ணம்மாக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்தாச்சு. சாரிடா, இது எப்போவோ பிளான் பண்ண மீட்டிங், உனக்கு தெரியுமே, வா போகலாம் என்றவன் லைட்டை அணைத்து கதவை திறக்கும் முன் அதே வேகத்துடன் அவளையும் அணைத்து இதழால் மன்னிப்பை வேண்ட, எப்பொழுதும் போல அதில் மயங்கியவள், இது உன்னை கைவசம் வச்சிருக்கீங்க, எது பேசினாலும் வாயை அடைச்சு போடுவீங்க என்று நொடிந்து அவன் கதவை திறக்கும் முன் அவனை உள்ளே இழுத்து அவளாகவே அவனுக்கு ஒரு மினி தண்டனையை வழங்க, அதில் அவனுக்கும் பரிபூர்ண சந்தோஷமே. அது படங்களுடன் கூடிய 20 பக்க கதைதான் இருந்தாலும்
அந்த கதையையும் அதில் இருந்த படங்களையும் பல்லாயிரம் முறை பார்த்திருந்த த்ரிஷாவும் பூஜாவும் கையில் அது புத்தக வடிவமாக வந்தவுடன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பின்ன அவர்களும் அதற்காக கம்ப்யூட்டரில் வரைந்து கொடுத்திருக்கிறார்களே. 8 வயது த்ரிஷா பக்கத்தில் எட்டி பார்த்த அவள் தம்பிகளை அமைதிப்படுத்த 5 வயது பூஜாவும் கோபம் வந்தது. அக்கா, இந்த வாளுங்க கிட்ட புக்க கொடுக்காத, கிழிஞ்சிடும். நம்ம ஸ்ரீனி சித்தப்பா சொல்லியிருக்கார் தானே, இவங்க சரியான குரங்குங்கன்னு. அவங்க கிட்ட நம்ம அம்மாவோட புக்க கொடுக்க கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டு அந்த புக்கை அக்காவிட்டமிருந்து பிடுங்கி முதுகுக்கு பின்னால் மறைக்க தம்பிகள் இருவரின் நிலையும் வெவ்வேறாக இருந்தது. கொடுக்கா ப்ளீஸ் என்று 4 வயது ஸ்ரீமன் உதடும் முகமும் அழுகையில் சுருங்க கெஞ்ச அவனுடைய இரட்டையான ஸ்ரீராம், விடு ஸ்ரீமன், எப்பொழுதும் கேள் மாதிரி அழுதுண்டு இரு, நான் ஸ்மைல் சித்தப்பா கிட்ட சொல்றேன். அக்கா 2 பேரையும் பிச்சு போட்டுடுவா என்று அலட்சியமாக சொல்லி பக்கத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக முடியாமல் அமர்ந்திருந்த குஷ்புவிடம், சித்தி வேர் இஸ் ஸ்மைல்ஸ் என்று அவளது கையை பிடித்து அதிகாரமாக கேட்க அவள், வேட்டா அதோ வரார் பாரு என்று ஸ்ரீராமுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ஸ்ரீனியை கை காட்ட ஸ்ரீராமை அள்ளிக்கொண்டு குஷ்பு பக்கத்தில் இருந்த காலியான இருக்கையில் அமர்ந்த ஸ்ரீனி, குஷி கண்ணு, இந்த பேட்டா வேணாமே, என்னமோ செருப்பு கடையில வாங்கிட்டு வந்தது மாதிரி இருக்கு என்று சட்டென்று ஒரு கையால் அவள் பெரிய வயிற்றில் மெதுவாக வருடிவிட்டு, ஹாய் பேபிஸ் என்று வரப்போகிற இரட்டையர்களிடம் பேசினான். ஸ்ரீனி மிரட்டிய குஷ்புவை கவனிக்க விடாமல் இப்பொழுது அவன் காலை கட்டி கொண்ட ஸ்ரீமன், சித்தப்பா இந்த பூஜாவுக்கு ஒரு ஷார்ட் போடு, நன்னா வலிக்கிற மாதிரி போடு. அந்த புக் தரமாட்டேன்னு சொல்ற வாளியையும் புக் வச்சிருக்கிற கையில போடு என்று கண்ணை கசக்க ஸ்ரீராம், கரெக்ட் சித்தப்பா, நீங்க போடலனா நானே உங்க கிட் எடுத்து போடுறேன் என்று இரத்த வெறியில் பேச பூஜா அலட்சியமாக வஸ்தன் மடியில் அமர த்ரிஷா மாதங்கியின் பக்கத்தில் உட்கார்ந்தாள். நீங்க எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், அங்க வச்சுக்கிறேன் என்று வீராவேசமாக ஸ்ரீராம் பேச தாமரை, ஸ்ரீராம் என்ன இது, இந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தான் என்று கேட்க ஸ்ரீனி ஒரு சிரிப்புடன், தைலா கிட்ட பசங்களை தள்ளிட்டு அடிக்கடி ஹனிமூன் போறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிச்சு இருக்கணும். அவ வர சினிமா எல்லாம் காமிச்சு இவங்கள ஒரு சின்ன ஹீரோக்கெல்லாம் உருவாக்கிண்டு வரா என்று அவர்களை வார வஸ்தன் மனைவியின் சேருக்கு பின்னால் கையை நீட்டி ஸ்ரீனி தோளில் ஒன்று போட்டான். பாரு, இப்ப கூட என்ன அடிக்கிற சாக்குல பொண்டாட்டிய தொடுறான், இதெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஆமாம் சொல்லிட்டேன் என்றவன் குஷ்புவிடம் திரும்பி, உன்னை எதுக்கு இப்படி தேனும் பாலும் நெய்யும் போட்டு பல பலன்னு குண்டா வளர்க்குற, புருஷனா அடி வாங்கிட்டு இருக்க, நீ ஜாலியா ஜிலேபி சாப்பிடுற என்று குறைப்பட அவனை சிரிப்புடன் பார்த்து கொண்டே கையில் கொண்டு வந்திருந்த பாக்ஸில் இருந்து ஒரு பெரிய ஜிலேபி துண்டை அவன் வாயருகில் கொண்டு சென்று கொடுக்காமல் தன்னுடைய வாயில் போட்டு கொண்டாள் குஷ்பு. ஸ்ரீகாந்த் இருந்திருந்தால் நன்னா இருக்கும் என்று மது சொல்ல கரெக்டாக வஸ்தனின் போன் அடித்தது. ஏ ஜெய்யு, எப்படி இருக்க, இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனியா என்று வஸ்தன் கேட்டு அவள் பதில் சொல்வதற்குள் தாமரை அவன் கையில் இருந்து போனை வாங்கி இருந்தாள். அக்கா எப்படி இருக்கீங்க, மாமா என்ன சொன்னாங்க, பிள்ளைங்க தானே என்று பாசமாக கேட்க அதை கேட்ட ஜெய்யுவுக்கு கண்ணில் கண்ணீர். தாமரை அவளை அவளுக்கு மிகவும் பிடித்த பூ அக்கா இடத்தில் அல்லவா வைத்து கொண்டாடி கொண்டிருந்தாள். உங்க மாமாவால வந்த வினதானே இது. அக்கா அப்படி சொல்லாதீங்க, குழந்தைகளை வினைன்னு சொல்லாதீங்கக்கா, அதுங்க சாமி கொடுக்கிற வரம் என்று அவளை கடிந்து விட்டு, அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா
நீங்களும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று உணர்ந்து கூற, ஜெயஸ்ரீ, என்ன பண்றது தாமரை, இன்னும் 4 மாசம், அப்புறம் இவர் வரலனாலும் நான் வந்துடுவேன். மீண்டும் 1 வருடத்துக்கு கானா நாட்டிற்கு வந்திருக்கும் கணவனை குறை கூற, எப்பொழுதும் போல தாமரை, மாமாவை குறை சொல்லாதீங்க, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, இது தெரிஞ்சது தானே. நீங்க ஆசைப்பட்டீங்க, ஏன்கா, என்ன குழந்தைங்கன்னு எப்பக்கா தெரியும் என்று ஆர்வமாக கேட்க, அப்பொழுதுதான் அவள் முதலில் கேட்டது உரைக்க, ஜெயஸ்ரீ, தாமரை, நான் சொல்லவே இல்லையே, எப்படி எனக்கும் ட்வின்ஸ்னு கண்டுபிடிச்ச? வியப்பாக கேட்டாள். ஒரு சின்ன சிரிப்பை உதிர்த்தவள், நல்லவங்களுக்கு எப்பொழுதுமே சாமி 2ஆதான் வரம் கொடுக்குறாங்க பாருங்க, எனக்கும் ட்வின்ஸ், இதோ குஷ்புக்கும் ட்வின்ஸ், இப்போ உங்களுக்கும் என்று அவளுக்கும் தெரிந்த அர்த்தத்தை கூற, ஸ்ரீனி குஷ்புவிடம், அவ என்ன நல்லவன்னு சொல்லிட்டாமா, இனிமேல் அவளை நான் கேலி பேசவே கூடாது என்று சோகமாக வடிவேல் போல சொல்ல, அவனை இல்லை குஷ்புவை என்று கை காட்டின தாமரையின் கண்கள் குறும்பில் மலர்ந்தன. அக்கா, அம்மாவை அனுப்பட்டுமா என்று பெரிய மனுஷியாக கேட்க, பக்கத்தில் மது போனை வாங்கி, ஜெயஸ்ரீ, அப்படியாடா, ட்வின்ஸா? இன்னொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மசக்கப்படுத்துறதா, இந்த சமயத்துல தனியா இருக்கியே, நானும் இங்க குஷ்புவை விட்டுட்டு வர முடியாது என்று கூறி தயக்கத்துடன் தாமரையை பார்க்க, அவள் மீண்டும் போனை வாங்கி, அக்கா, நான் அம்மான்னு சொன்னது உன்ற அம்மாவை, பாவங்கா அவங்க, இனிமேலும் தண்டிக்க வேண்டாமே, பேசுங்கக்கா, அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஆனால் நீங்க என்னதான் அவங்க கிட்ட ராசியானாலும் பிரசவம் நம்ம ஸ்ரீனி தான் பார்க்கணும், நம்ம வீட்டுலதான் நீங்க இருக்கணும் என்ற அக்கா பசங்களுக்கு நான் தான் சேவை செய்யணும் என்ற பூவாக்காக்கு நான் தான் செஞ்சேன் என்று ஆசையாக பேச, கேட்டிருந்த அனைவருக்கும் ஜெயஸ்ரீ மேல் அவளுக்கு இருந்த அன்பு வெளிப்படையாக தெரிய, ஜெயஸ்ரீயோ அழுதை விட்டாள். அக்கா, என்ன இது அழுதுட்டு, எம்பிட்டு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க, பக்கத்துல மாமா இருக்காரா என்று கேட்க, அவள் போனை ஸ்ரீகாந்திடம் கொடுத்தாள். ஹே ரைட்டர் மேடம், என்ன பண்ற நீ, நிதானமா போன் பேசிட்டு மேடையில உட்காந்துட்டு இருந்து இப்போ இவ்வளவு பேசணுமா? அச்சோ மாமா, இன்னைக்கு நிறைய புக்கு வெளியிடுறாங்க, பெரிய பெரிய எழுத்தாளருங்க மட்டும்தான் மேடையில இருக்காங்க, நான் இதோ நம்ம சனத்தோட தான் இருக்கேன் என்று அவனுக்கு விலக்கி விட்டு, எல்லாம் லேட்டா தான் நடக்குது, சரி ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ஒரு கல்லுல 2 மாங்காயா மாமா என்று கேலியாக கேட்க, அவன், தாமரை, நான் வஸ்தனுக்கு அண்ணானா உனக்கும் அண்ணா, நீ என்னன்னா என்ன மாமான்னு சொல்லி ரொம்ப வயசானவனா ஆக்கிட்ட, போ, எல்லாம் உங்க அக்கா கொடுக்கிற செல்லம் என்று போலியான சோகத்துடன் சொல்ல, தாமரை, அவங்க எனக்கு அக்கானா நீங்க மாமா தானுங்கோ என்று கூறிவிட்டு, இருங்க உங்க பொண்ணு பேசணுமாம் என்று போனை அவர்கள் 5 வயது மகள் ஸ்ரீயாவிடம் கொடுக்க, போன் கை மாறியது. 1 வருடத்துக்காக அந்த குழந்தையை அலங்கலிக்க வேண்டாம் என்று மது சொல்லவே, குழந்தையை தாமரையிடம் விட்டு சென்று இருந்தார்கள். ஸ்ரீகாந்தும் ஜெயஸ்ரீயும் குடும்பத்தில் மற்றும் ஒரு இரட்டையர்கள் வரவு குறித்து அனைவரும் சந்தோஷத்தில் பேச, சந்தடி சாக்கில் மனைவியின் மேல் சாய்ந்த ஸ்ரீவஸ்தன் அவள் காதில், கண்ணம்மா, இது அநியாயம் பாரு, எங்க அண்ணன் தம்பி 2 பேர் பொண்டாட்டிகளும் ஒரே சமயத்துல ட்வின்ஸ் பெத்துக்கும் போது நீ மட்டும் இல்லாம இருக்கணுமா, அப்புறம் இந்த உலகம் என்ன தப்பா பேசாது என்று சரசமாக பேசி அவள் அவனை விட்டு விலகி முறைப்பை முகத்தில் பூசிக்கொண்டு, அப்படி பெத்துக்கிட்டாதான் தப்பா பேசும் இந்த உலகம், உலகம் பேசுறது என்ன, நானே பேசுவேன், உங்களுக்கு கூறு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், 4 பிள்ளைகளை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பா பேசுற பேச்சு இது என்று லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டு இருக்கும் போதே வஸ்தனின் மேல் ஏறிக்கொண்டு இருந்த ஸ்ரீமன், நைனா, 3 அக்காவை எனக்கு அம்மா புக்கு கொடுக்க சொல்லு என்று அழுந்து கம்ப்ளைண்ட் செய்ய, தாமரை மடியில் ஏறிய ஸ்ரீராம், மா, இவன் ஏமா எப்பவும் கேர்ள் மாதிரி கிரை பண்றான்,
நைனா, நீ அவனை அழ வேண்டாம்னு சொல்லு என்று கோபத்துடன் சொல்ல, அந்த குட்டி வஸ்தனை பார்த்து தாமரை சிரிக்க, வஸ்தனோ ஸ்ரீனியை பார்த்து முறைத்தான். டே, என்ன நைனான்னு கூப்பிட சொல்லி கொடுக்க வேணாம்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், ஏண்டா இப்படி பண்ற என்று அவனை காய்ச்ச, ஸ்ரீனி தாமரையுடன் ஒரு ஆய்வை கொடுத்து கண் சிமிட்டினான். ஸ்ரீனி, உன்ற பேபிஸ்க்கு பசிக்குதாம். குஷ்பு சீரியஸாக ஸ்ரீனியின் கையை பிடித்து கொண்டு, நைனா கிட்ட சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுது என்று தன்னுடைய வயிற்றை காட்ட, ஸ்ரீனி முகம் போன போக்கை கண்டு அனைவருக்கும் சிரிப்பு வந்தது. இப்பொழுது எட்டி குஷ்புக்கு ஹாய்ஃபை கொடுத்தான் வஸ்தன். இது நல்லதுக்கில்ல ஸ்ரீவ், சொல்லிட்டேன். என் குடும்பத்திலேயே என் பொண்டாட்டிய எனக்கு எதிராக திருப்பி உள்நாட்டு சதி பண்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன் என்று சொல்லும் போதே, த்ரிஷா, சித்தப்பா பேசாதீங்க, கெஸ்ட் வந்தாச்சு பாருங்க, அம்மா புக் எல்லோருக்கும் கொடுக்க போறாங்க என்று சொல்ல, அனைவரும் மௌனமாக நடப்பதை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவளுடைய முறை வந்தபோது பெருமையுடன் மேடையில் ஏறிய தாமரையின் முகத்தில் 1000 சூரியனுக்கு நிகரான ஒளி. அதுவும் அவளை குறித்து பேசுகையில் அந்த பேச்சாளர் செந்தாமரை அவர்கள் என்று குறிப்பிடுகையில் இவள் தடுத்து, செந்தாமரை ஸ்ரீவஸ்தனுங்கோ, நீங்க அப்படிதான் சொல்லணும் என்று அவரை திருத்தி, அவர் அவ்வாறே சொன்னதும் பெருமிதத்துடன் கொண்டவனை பார்க்க அங்கே கண்ணாலேயே 2வது காவியம் படைக்கப்பட்டது. ஆளுக்கு ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தபோது மணி 8 ஆகி இருந்தது. உள்ளே நுழையும் முன் மது இவர்களை நிறுத்த, கேள்வியாக பார்த்தவர்களுக்கு பதில் சொல்வதை போல் சாமி உள்ளே இருந்து கையில் ஆர்த்தி தட்டுடன் வந்தார். தைலாவும் அம்பியும் அம்பியின் சொந்த ஊருக்கு சென்று இருக்க, வீட்டில் மருமகள்களின் கைவண்ணம்தான் மிளிர்ந்து கொண்டிருந்தது. இப்போ எதுக்குமா ஆரம்பித்த தாமரையை பார்வையாலே அடக்கிய மது எல்லோரையும் ஒன்றாக நிற்க வைத்தே ஆரத்தி சுற்றினார். உள்ளே வந்ததும் ஸ்ரீனி, சாமி, குட் நியூஸ், 2 more பேபிஸ் ஆன் த வே, ஜெய்யு உபயம் என்று சொல்ல, அவர் சந்தோஷப்பட, இரு சாமி, இன்னொரு சந்தேகம் இருக்கு. இந்த தாமரை எப்போ கிச்சனுக்கு போனாலும் கம்மங்கூழு கூட்டாஞ்சோறுன்னு என்னத்தையோ பறவை முனியம்மாவுக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கா.